விஷயம் கிரிப்டோக்கள், அதை பற்றியும் இந்த படத்தில் திரு எம்.எஸ். பாஸ்கர் அவர்கள் அவருடைய டயலாக்லேயே சொல்கிறார். நீ ஏண்டா 20 வருஷமாக வந்து சர்டிஃபிகேட்டில் பேர் மாற்றலையா? இன்றைக்கி அந்த மாதிரி இருக்க எண்ணிக்கை மதம் மாறி உண்மையாக தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அடையாளப்படுத்தி கொண்டவர்கள் எண்ணிக்கையை விட அது அதிகமாகும். அந்த அளவுக்கு தமிழகத்தில் சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற மோசமான விஷயங்கள், மக்களை ஏமாற்றுகின்ற, சாமியவே ஏமாத்துறாங்க இந்த மதம் மாறியவர்கள் அப்படிங்கிற விஷயங்கள் இதில் சொல்லி, நான் கூட முதல்ல பரமசிவனும் பாத்திமாவும் சொன்னால் அதில் ஏன் நம்ம பரமசிவனை முதல்ல இந்த படத்தை டைட்டிலில் வச்சுருக்கணும்னு நினச்சி தான் பார்த்தேன் நான். ஆனால் அந்த 2 கேரக்டருமே நல்ல விதத்தில் அவர்களுடைய ரோலை செஞ்சுருக்காங்க. நம்ம திரு பாஸ்கர் அவர்கள், விமல் மற்றும் சாயாதேவி ஆகிய அனைவருமே எல்லா கேரக்டரும், மனோஜ்குமார், எல்லார் பேரையும் ஞாபகம் வச்சு சொல்கிறதுக்கு முடியாவிட்டாலும் அந்த படத்தில் அதுவும் செகண்ட் ஹாஃப் ரொம்ப விறுவிறுப்பாகவும் அர்த்தமுள்ளதாகவும் ஒரு செய்தியை கொடுப்பதாகவும் அமைந்திருக்கிறது. அதனால் ஊடக நண்பர்கள் மூலமாக இந்த படத்தை எல்லாருமே, நாம் ஏன்னு சொன்னால் இந்த உலகத்திலேயே வழிபாட்டால் இருக்கின்ற வேறுபாட்டை வேறுபாடாக கருதாத ஒரே சித்தாந்தம், ஒரே கலாச்சாரம், அதுதான் நாம் ஹிந்துத்துவம் என்று சொல்கிறது. காரணம், நமக்கு வேதங்கள் என்ன சொல்லி கொடுத்துருக்கு? ஆகாசாதிபதி தந்தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதிகச்சதி. அதாவது எப்படி ஆகாயத்திலிருந்து விழுகின்ற மழை நீர் கடலை சென்று அடையுமோ அதுபோல் எந்த ஆண்டவனை வணங்கினாலும் அது அந்த கேசவனை நாராயணனை போய் சேரும். இவ்வளோ பெரிய செக்குலர் சத்தை இப்போ இருக்கிற நம்ம ஈவேரா பக்தர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. இந்த பாரத மண்ணினுடைய கலாச்சாரம். ஆகவே இந்த படம் உள்ளபடியே மக்களுக்கு இந்த 84க்கு நாம் பார்த்தது 84 காலகட்டத்தில் அந்த காட்சிகளை நமக்கு நினைவுபடுத்துகின்ற விதத்தில் அமைந்தது. இது மக்களுடைய ஆதரவை பெற்று இந்த படம் வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வார்த்தைகளை நிறைவு செய்யும்.